இன்னைக்கு நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார்ஸ் டிவி மொபைல்னு ஸ்கிரீன் அடிக்ஷன்ல முழுகி போகாம ஓடி ஆடி விளையாடி ஹெல்தியாவும் ஷார்ப்பராவும் வளரணும் இல்லையா? 50+ கிட்ஸ் சென்ட்ரிக் அமெனிட்டிஸ். ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 கிட்ஸ் தீம்ட் அபார்ட்மெண்ட்ஸ். Stepstone Viram Phase 2 காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments just 79 lakhs all inclusive. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து நிறைய சினிமா அப்டேட்ஸாக இருக்கட்டும், செலிபிரிட்டிஸ் பற்றின பயோகிராஃபி எல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து இன்னைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒருத்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது யாருன்னு பார்க்கணுன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நார்மலாகவே சினிமாவுக்கு ஒரு மியூசிக் டைரக்டராக வர்றது அப்படின்றது வந்துட்டு நார்மலான விஷயம் கிடையாது. அதுலேயும் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் அப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் வந்துட்டு மியூசிக்கையும் தாண்டி ஹீரோவா, டைரக்டரா, ப்ரொடியூசரா, பிளேபேக் சிங்கரா, எடிட்டரா, லிரிசிஸ்டா, இந்த மாதிரி நிறைய ஒரு அவதாரம் எடுத்து இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மனிதனா வந்துட்டு இருக்காரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். ஸோ அவரை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது வேற யாருமே இல்லை, மியூசிக் டைரக்டர், ஆக்டரான வந்துட்டு விஜய் ஆண்டனி அவர்கள். விஜய் ஆண்டனி அப்படின்னு பேர் கேட்டாலே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வர ஒரு பாட்டு இருக்கும், கரெக்டா? அதுதான் என்னது, நாக்குமுக்கா சாங் வரும், சிலருக்கு வந்துட்டு ஆத்திச்சூடி, இந்த மாதிரி அவரோட நிறைய பாட்டு தான் வந்துட்டு நம்மளுக்கு மைண்ட்ல வரும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஹீரோ அப்படின்ற ஒரு கெரியருக்குள்ள அவர் எப்படி வந்தாரு, இதை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோல பாத்திரலாம். ஸோ 1975ல ஜூலை 24 அன்னைக்கு தான் வந்து விஜய் ஆண்டனி வந்துட்டு பிறக்கிறாரு. அவரோட உண்மையான பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் ஆண்டனி சிரில் ராஜா அப்படின்றது. ஸோ சினிமாக்காக அவரோட பேரை வந்துட்டு விஜய் ஆண்டனின்னு அவர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இவர் சின்ன வயசுலேயே இவங்க அப்பா வந்துட்டு இழந்துட்டாரு. இவங்க அம்மா தான் வந்துட்டு ஃபேமிலியை பார்த்துட்டு வந்தாங்க. அதனாலே பொருளாதார ரீதியா வந்துட்டு இவங்களோட குடும்பம் கொஞ்சம் நிறையவே சவால்களை வந்துட்டு சந்திச்சுட்டு வந்தாங்க. ஸோ ஆரம்பத்துல இருந்தே இவருக்கு வந்துட்டு மியூசிக் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தனால காலேஜ் டேஸ்லயும் வந்துட்டு ஆடியோ இன்ஜினியரிங் வந்துட்டு படிச்சு முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் எப்படி மியூசிக் ஃபீல்டுக்குள்ள வராருன்னு பாத்தீங்கன்னா ஆட் எல்லாம் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த ஆட்லலாம் வந்துட்டு குட்டி குட்டி பேக்ரவுண்ட் மியூசிக் இப்படி தான் வந்துட்டு அவரோட கெரியர் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி விளம்பர படங்கள்லாம் வந்துட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் வந்துட்டு ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அவங்களுக்கு எந்த மாதிரியான மியூசிக்ஸ் கொடுத்தா வந்துட்டு அவங்கள என்கேஜாக வைக்க முடியும், இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்துட்டு அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் 2005ல வந்துட்டு சுக்ரன் அப்படின்ற படம் மூலயமா தான் வந்துட்டு மியூசிக் டைரக்டராக தமிழ் சினிமாவில் அறிமுகமாறாரு விஜய் ஆண்டனி அவர்கள். அந்த படத்துக்கு இவரோட மியூசிக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் அப்படின்றது இவர் எதிர்பார்க்காத அளவை விட வந்துட்டு ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சினிமாக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவருக்கு நான் அவன் இல்லை, அதுக்கப்புறம் காதலில் விழுந்தேன், இந்த மாதிரி நிறைய படங்களை வந்துட்டு மியூசிக் பண்றதுக்கான வாய்ப்பு வந்துட்டு அவர் கிடைக்குது. இது எல்லா வாய்ப்பையும் அவர் ரொம்ப நல்லாவே பயன்படுத்திக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். அது மாதிரி குறிப்பா வந்துட்டு நாக்குமுக்கா சாங் யாருக்கு தாங்க பிடிக்காது? இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ஒரு வைப்பு ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு வைப் செட்டர் அப்படின்னா அது வந்துட்டு அந்த சாங் தான். நிறைய பேருக்கு பார்ட்டி வைப் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்ல இந்த சாங் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அதுல வந்துட்டு ஒரு ஃபயரையும் ஒரு டான்ஸ் வைப், ஒரு பார்ட்டி வைப்பை வந்துட்டு அவர் கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாரு. இதுக்கப்புறமும் தமிழ் சினிமால நிறைய வெற்றி பெற்ற படங்கள்ல வந்துட்டு இவர் மியூசிக் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நாக்குமுக்கா சாங்கை தாண்டி உங்களுக்கு எதெல்லாம் வந்துட்டு விஜய் ஆண்டனி அப்படின்னாலே மனசில் வருது சொல்லுங்க பார்ப்போம். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த மஸ்காரா, சில்லாக்ஸ், இந்த மாதிரியான படம்லாம் வந்துட்டு ஞாபகம் வருது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு வைப் செட்டர் மியூசிக்கவே வந்துட்டு கொடுத்து ஒரு பிரம்மாண்டமான பாடல்களெல்லாம் வந்துட்டு உருவாக்குனவர் தான் வந்துட்டு விஜய் ஆண்டனி அவர்கள். ஸோ இவர் ஒரு காலகட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஓகே, மியூசிக்கையும் தாண்டி இன்னும் நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு எடுத்த ஒரு முடிவு தான் ஹீரோ அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ ஆக்டிங்குள்ளே நம்ம போவோம், ஆக்டிங் இண்டஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு முடிவெடுக்கிறாரு. அது மூலமா நான் அப்படின்ற ஒரு படத்தை வந்துட்டு அவர் நடிக்கிறாரு. ஸோ அந்த நான் படத்துல இவர் வந்துட்டு நடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா வந்துட்டு ஒரு நார்மலான கமர்ஷியல் ஹிட் படமா இல்லாம ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவியா அந்த மூவி வந்துட்டு மாறிச்சு. அதுல இவருக்கு வந்துட்டு ரொம்ப பஞ்ச் டைலாக்ஸ், ஆக்ஷன் சீன்ஸு, இன்ட்ரோ மியூசிக் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம நார்மலா ஒரு சொசைட்டில கேரக்டர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இவர் வந்துட்டு ஆக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ விஜய் ஆண்டனி அப்படின்னாலே வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்டான ஆக்டிங், அதுல வந்துட்டு ஓவர் ஆக்டிங் அப்படின்ற விஷயமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வந்துட்டு ஆரம்பத்தில் இவரோட இந்த ஃபர்ஸ்ட் படமான நான் படத்துல வந்துட்டு இவர் உருவாக்குனாரு. ஸோ இதை தொடர்ந்து அடுத்தடுத்து வந்துட்டு இவருக்கு நிறைய நல்ல நல்ல பட வாய்ப்புகள் வந்தது. அது எல்லாத்துலேயுமே வந்துட்டு கமர்ஷியல் படமா வந்துட்டு இவர் ஃபோக்கஸ் பண்ணாம சொசைட்டிக்கான ஒரு படமா வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அதுல வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி டெல்லிங் வந்துட்டு இருக்கணும். எதுலையுமே மற்ற ஹீரோஸ் மாதிரி வந்துட்டு நார்மலாக ஒரு ஃபேமிலி இருக்கும், கஷ்டப்படுவாங்க அப்படின்றத தாண்டி இதில் ஏதோ ஒரு படம் இருக்குது அப்படின்றத வந்துட்டு உருவாக்குனாங்க. ஸோ விஜய் ஆண்டனியோட படம் அப்படின்னாலே அதோட கேரக்டரே, அதோட ஸ்டோரியே வந்துட்டு வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான பாத்தில் போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்துட்டு
மக்களுக்கு வந்துட்டு இவர் கொடுத்தாரு அவரோட படம் மூலியமா. அண்ட் இவரோட நல்ல ஒரு படம், இவரோட கெரியரையே மாத்தின ஒரு படம் அப்படின்னு சொல்லணும்னா பிச்சைக்காரன் படத்தை தான் வந்துட்டு சொல்லணும். இவர் ஒரு கோடீஸ்வரரா இருந்து அவரோட அம்மாவோட உடல் வந்துட்டு சரியாகிறதுக்காக 48 நாள் பிச்சைக்காரனா வந்துட்டு மாறி இருந்திருப்பாரு அந்த படத்துல. ஸோ அதுலயும் வந்துட்டு அவரோட ஆக்டிங் எல்லாமே வந்துட்டு இப்போ வரைக்கும் அவ்வளோ பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா வந்துட்டு மாறி இருந்தது. ஸோ பிச்சைக்காரன் மூவியை நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே இவர் ஒரு வேற லெவலான ஆக்டர் தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வந்துட்டு இவரோட கேரக்டர் மூலியமா இவர் கொடுத்தாரு. ஸோ என்னதான் வந்துட்டு இவரோட கெரியர்ல வந்துட்டு இவர் சக்சஸா இருந்தாலும் இவரோட வாழ்க்கையிலும் வந்துட்டு தனிப்பட்ட விதமா நிறைய ஒரு மன அழுத்தங்கள், மன போராட்டம், ஒரு கஷ்டம் அப்படின்றது வந்தது. ஆனா அதையும் தாண்டி அதெல்லாம் ஃபேமிலி இஷ்யூ, அதுல வந்துட்டு கொஞ்ச நாள் அவர் கொஞ்சம் முடங்கி இருந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம லைஃப் அப்படின்றது வந்துட்டு மூவ் ஆன் ஆயிட்டே தான் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவர் திருப்பியும் வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாரு. வந்து இப்பவும் வந்துட்டு ஒரு பீக்ல தான் வந்துட்டு விஜய் ஆண்டனி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இவரோட கெரியர்ல இவர் வந்துட்டு சூஸ் பண்ண படம் எல்லாமே வித்தியாசமான கேரக்டர். ஒரு சேஃப் ஜோன் அப்படின்றது இல்லாம இவர் சூஸ் பண்ற ஒவ்வொரு கேரக்டருமே வந்துட்டு ஒரு வேற லெவலான ஒரு ஸ்டோரியா தான் வந்துட்டு ஒரு வேற லெவலான ஸ்டோரியா தான் வந்துட்டு இவர் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் இவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல வந்துட்டு அந்த ஒரு கண்ட்ரோல்டான ஒரு ஆக்டிங் இருக்கு இல்லையா, அதனால தான் நிறைய டேரக்டர்ஸ் வந்துட்டு ஓகே இந்த கேரக்டர் எடுத்தா அதுக்கு இவர் தான் வந்துட்டு பெர்ஃபெக்டா இருப்பாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவரோட ஆக்டிங் வந்துட்டு அந்த அளவுக்கு நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஸோ இவர் மியூசிக் கம்போசர், ஆக்டர் அப்படின்றத தாண்டி இவரோட நிறைய படங்களில் வந்துட்டு ப்ரொடியூசராகவும் இருந்திருக்காரு. அதை தாண்டி எடிட்டராக கூட இவர் இருந்திருக்காரு. ஸோ தமிழ் சினிமாவை வந்துட்டு ஃபுல்லாக எப்படி அது நடக்குது, எந்த மாதிரிலாம் வந்துட்டு சீன்ஸ் உருவாகுது, இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிட்டு நிறைய மனுஷர்களில் விஜய் ஆண்டனியும் வந்துட்டு ஒருத்தர். ஸோ இதனாலேயே இவருக்கு நிறைய பட வாய்ப்புகளாக இருக்கட்டும், இவரே உருவாக்கக்கூடிய படங்களாக இருக்கட்டும், இவரோட மியூசிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே மக்களுக்கு தனியாக ஒரு பாதையில் ஓகே விஜய் ஆண்டனி அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு இவர் ஒரு தனி ட்ரெண்ட் செட்டராக மாறிட்டாரு. ஸோ இப்போ கூட வந்துட்டு ரீசெண்டாக அவர் 100 சாமி படம் வந்துட்டு நடிச்சிருந்தாரு. எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு வந்துட்டு அந்த படம் நிறைய நாள் தியேட்டர்ஸ்ல வந்துட்டு ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த படத்துலையும் கூட வந்துட்டு சின்னதாக ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருந்தாரும். அவரோட அந்த ஒரு ப்ரெசன்ஸே வந்துட்டு மக்கள் அவருக்காகவே போய் படம் பார்க்குற அளவுக்கு அந்த படம் வந்துட்டு ஒரு வேற லெவலான படமாக மாறி இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி அவரோட கெரியரில் சாதாரண ஒரு குடும்பத்திலேருந்து ஆரம்பித்து மியூசிக் மேலே இருந்த காதல்னால தமிழ் சினிமாவில் வந்துட்டு மியூசிக் டைரக்டராக இன்ட்ரடியூஸ் ஆகி அதுக்கப்புறம் ஹீரோவாக முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் ப்ரொடியூசர், அதுக்கப்புறம் எடிட்டர், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு தனக்குன்னு ஒரு தனி இடத்தை இவர் வந்துட்டு உருவாக்கி வச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு மனுஷனோட வாழ்க்கை தான் வந்துட்டு உண்மையா நம்மளோட பேஷனுக்கான காதல் நம்மளுக்கு எங்க நோக்கி பயணிக்க வைக்கும், ஸோ அதை நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு கரெக்டாக கோல் செட் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவரோட ஸ்டோரியை நம்ம வந்துட்டு கண்டிப்பாக இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு மியூசிக் டைரக்டர், ஆக்டர், ப்ரொடியூசர், எடிட்டர், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் ஒரு ஃபுல் பேக்டாக இருக்கிற நபரான விஜய் ஆண்டனி அவர்களுக்கு தான் இன்னைக்கு பிறந்தநாள். ஸோ எங்க ஃபைன் டைம் மீடியா சார்பா அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ விஜய் ஆண்டனி அவர்களோட எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு நாக்குமுக்கா சாங் தாங்க பிடிக்கும். எப்போ அந்த பாடு ஓடுனாலும் கண்டிப்பா என் கால் வந்துட்டு தரையிலே இருக்காது, அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்ன பாட்டு கிரியேட் பண்ணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க. இதே மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை நான் உங்கள் சந்தியா தாஸ்.